வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்பேக்ட்ஸ் ஆஃப் மியூசிக் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த இசை அதனுடைய பயன்கள், இசை அதனுடைய தெரப்பியூட்டிக் பர்பஸஸ் அப்படின்றது ஒரு சமுதிரம் போல அவ்வளோ அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பதிவிலையும் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அளவுக்கும் மில்லிகிராம் இல்லை மில்லி லிட்டர் அதுபோல அளவில் தான் இசையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எது போல இசை எது போல செய்யும் அப்படின்றது பேச துவங்கினா அது ஒரு லைவ் லெக்சருக்கு போனால் மினிமம் 3 to 4 hours போல பேச முடியும். அப்படி பேசின பிறகு கூட நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் தொடவே இல்லை, சில விஷயங்களை பற்றி பேசவே துவங்கலை அப்படின்றது அப்போ தான் புரிய வரும். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பதிவில் சொல்லும் பொழுது ஃபியூ மினிட்ஸ் தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அந்த ஃபியூ மினிட்ஸே இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். இட் இஸ் நிறைய அளவில் இருக்குது, பெரிய ஒரு குடம் நிறைய இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாலை ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து போடுறோம். குட்டி பசங்களுக்கு ட்ராப்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதுபோல் ட்ராப்ஸில் எடுத்து நம்ம அந்த ஒரு குடத்தில் இருக்கிற பாலை அளந்தா எத்தனை நாளைக்கு அது கொட்டிக்கிட்டே இருக்கணும், ட்ராப்ஸாக எடுக்கணும் போல். இது இசையை பற்றி அதனோட பயனை பற்றி பேசும்பொழுது இசை அதனுடைய நோய் நீக்கி குணம், இசை அதனுடைய புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய குணம், இசை அதனுடைய ஊக்கம் அளிக்கக்கூடிய குணம் அப்படின்னு தனித்தனியாக பார்த்தா அது அப்படியே நிறைய அளவில் இருக்கும். ஒன்றும் ஒரு 100 லிட்டருக்கு மேலே செய்தியை வச்சுட்ருக்குமா இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், சென்ற பதிவில் பார்த்தோம் அமிக்டாலாவை ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எமோஷனல் ஸ்ட்ராங்கர் எமோஷன்ஸ், ஸ்ட்ராங்கர் ஃபீலிங்ஸ் வில் கெட் மாடிஃபைடு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி இசையை பண்ணும்போது காக்னிஷன் அண்ட் மியூசிக் அப்படின்ற ஆஸ்பெக்டில் காக்னிஷன் சொன்னால் என்ன, நல்லபடியாக புரிதல், நம்மளுடைய பர்செப்ஷன், அட்டென்ஷன், ஃபோக்கஸிங், மெமரி, இது எல்லாமே சேர்ந்தது. காக்னிஷன் வரும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ளே இருக்கு. அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸில் இசை என்ன பண்ணணும்னு சொன்னால் அது எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யும். ஒரு அட்டென்டிவிட்டி வேணும். எப்போது ஒரு விஷயத்தை நம்ம பற்றி ஒரு லெக்சர் கேட்கணும், ஒரு பாடத்தை நல்லா காது கொடுத்து வாங்கின பிறகு தான் நம்மளால் அந்த பாடத்தில் என்ன இருக்குதுன்னு அந்த செய்தியை புரிஞ்சிக்க முடியும். இது வெரி மச் நார்மல். இதுக்கு என்ன ஒரு 4ஆம் வகுப்பு ஆசிரியருக்கே இந்த விஷயம் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கும். அது மேலே ஒன்றும் இல்லை. அந்த 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இது தெரியும். நம்ம நல்லபடியாக கவனிச்சாதான் டீச்சர் சொல்லும்பொழுது நம்மளுக்கு இந்த பாடங்கள்லாம் புரிய வரும் அப்படின்னா வீட்டில் அம்மா சொல்லிக் கொடுக்கலாம், அப்புறம் பாட்டி தாத்தா சொல்லிக் கொடுப்பாங்க. யார் இருந்தாலும் அந்த விஷயங்கள் நல்லபடியாக புரியும். ஸோ அதுப்போ அந்த அட்டென்டிவிட்டி, கவனமாக இருப்பது அப்படின்றதுல இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்குள்ளே அது வரக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான். அப்போ கவனமாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சண்டை பதிவில் சொன்னோம், கொஞ்ச நேரம் இசையை கழுங்க, அப்புறம் ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ண பாருங்கள், கிரியேட்டிவ் ஒர்க் செய்யறதுக்குன்னு. அந்த கிரியேட்டிவிட்டியும் இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்ன்றது அது ஒரு பெரிய ஓஷன். அந்த ஓஷனுக்குள்ளே இதை பற்றி எடுக்கிறோம். இசை எப்படி ஒரு பெரிய ஓஷன் சொல்கிறோமோ, பார்க்கடல் போல இது ஒரு இசை கடல். அந்த கடல்ல நம்ம காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்னால எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்மளோட மோட்டிவேஷன் டு டூ எக்ஸசைசஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலாம், படிக்கிறதுக்கு நம்மளை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த இசையிலேருந்து நம்மளை பயன்படுத்திக்க முடியும். இசை என்ன பண்ணணும், பேக்ரவுண்டில் இருக்கணும். எந்த இசை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த இசை பயனுள்ளதாக இருக்கணும். ஆனால் லிரிக்ஸ் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலை. ஆனால் லிரிக்ஸ் இருந்தால் நம்மளுடைய உணர்வுகள் இட் கெட்ஸ் வேண்டர். ஒரு நல்ல பாட்டுலாம் பிடிக்கும் அப்படின்னா அந்த பாட்டுன்னு சொல்லும்போது அங்கே சங்கீதத்துக்கு வார்த்தைகள் இருக்கணும், மொழி இருக்கணும். அந்த மொழி என்ன பண்ணும், அந்த ஏதோ ஒரு சினிமாவில் பார்க்குறதோ இல்லாட்டி போனால் அந்த பாடலோட பொருளோ, அந்த பொருள் இட் கேரிஸ் அவே. நம்மளை என்ன பண்ணுதோம், அது கேரிஸ் அவேன்னா சாமானாக இருந்தால் கேரிஸ் அவே இருக்கும். ஆனால் ராதர் இட் என்ன பண்ணும், இட் ஸ்நாச்சஸ் அவே அவர் மைண்ட். நல்லபடியாக நம்மளோட மனத்தோட திண்மையை அது என்ன பண்ணணும், வேண்டரிங், அப்படியே எங்கே ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிடும். நம்ம ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே நம்மளோட ட்ராயிங் ரூமில் இருந்து நம்மளோட ஸ்டடி ரூமில் இருந்து படித்தாதான் படிப்பு வருமே தவிர வி ஆர் வேண்டரிங் இன் த ஃபாரஸ்ட் அப்படின்னா படிக்க வராது இல்லையா, படிக்கிறது பயனுள்ளதாக ஆகாது. ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட் டு ரீட், யூ வாண்ட் டு ஸ்டடி யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் அந்த நம்மளே படிக்கிறதா இருந்தாலும் பாடங்களை படிக்கிறதா இருந்தாலும் நம்ம எங்கே இருக்கோமோ, உடல் எங்கே இருக்கின்றதோ அங்கேயும் மனம் இருக்க வேண்டும். நியரஸ்ட் அவைலபிலிட்டி அட்லீஸ்ட் ஒரு 2 feet தாண்டி இருக்கலாம். 2 feet தாண்டி போயிட்டு 2 வீடு தாண்டி போகிறது, 2 தெருவு தாண்டி போகிறது, அப்புறம் 2 ஊர் தாண்டுறது, அப்புறம் கண்டம் விட்டு கண்டம் ஏஷியன் கான்டினென்ட்லேருந்து அப்புறம் என்ன நார்த் அமெரிக்காவுக்கு போயிட்டு வருது அப்படின்னு சொன்னால் அது படிக்கிறதுக்கு ஏற்புடையதில்லை. படிக்கணும் என்ன சொன்னால் நம்ம புஸ்தகம் நம்ம எங்கே இருக்குமோ நம்மளோட
படிக்கிற டேபிள்லேருந்து ஒரு 2 feet தாண்டி இருக்கலாம் அந்த மைண்டு. ஆனால் சில நேரத்தில் 2 continents தாண்டி போகிறது அப்படின்னா அப்போ அது படிக்கிறதுக்கு தயாராக இல்லை, இட் இஸ் வேண்டரிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி படிக்கிறதுக்கு தயாராக இல்லாத பொழுது கூட இசையை நம்ம பயன்படுத்தி அதை என்ன பண்ணலாம், we can bring back to the nearest our table.